தினமலர் நேயர்கள் வணக்கம். இனி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, வாழ், அருவி போன்ற திரைப்படங்களை டைரக்ட் பண்ண அருண் பிரபுவுடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க திரைப்படம் சக்தி திருமகன். இந்த படத்தோடைய ஹீரோ விஜய் ஆண்டனி. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ஒரு அம்மாவை வந்து ரேப் பண்ணி அவங்கள தூக்கு போட்டு தொங்க விட்டுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தை வேற ஒருத்தர் கையில் கிடச்சி வளர்ந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புரோக்கரேஜ் வேலையை பண்ணுறாரு. புரோக்கரேஜ்னால் இப்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு வேலை கரெக்டாக நடக்கலன்னும் போது இந்த புரோக்கரை போய் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை முடிச்சு தந்துடுவார். அப்படிப்பட்ட ஒரு புரோக்கரேஜ் வேலை பார்க்குறவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேலே சேர்த்து வச்சிடறாரு. அப்போ அவர் எப்படி அந்த பணத்தை சேர்த்து வச்சார், இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அண்டு அந்த ஓவரால் சிஸ்டம் எப்படி கரெக்டாக இருக்குது. அண்டு இன்னொரு பக்கத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியல. அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரகிள்ஸுக்கெல்லாம் இவர் எந்த அளவுக்கு இவரால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார். டுவர்ட்ஸ் த எண்டில் ஹீரோ இந்த பிரச்சனையிலேருந்து முக்கியமாக அந்த ஓவராலாக அந்த அம்மா இறந்துருந்தாங்க தெரியுங்களா, கோர் மேட்டர். அந்த ஹீரோவோட அம்மா, அந்த அம்மா இறந்ததுக்கும் வில்லனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த ஓவராலாக சிஸ்டத்தையே வந்து இந்த வில்லன் கண்ட்ரோல் பண்ணும், அவன் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்க ஒரு ஆளை இங்கே புரோக்கராக இருக்கவர் எப்படி அவனை போய் அடிக்கிறாரு. அண்டு எல்லாத்துக்குமே கர்மாஸ் பூமராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, எல்லாத்துக்குமே எங்கே கரெக்டான ஒரு ஆன்சர் கிடைக்குதா இல்லைன்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அருண் பிரபுடைய ரைட்டிங். எனக்கு சங்கர் சாருடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். இந்தியன் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும். என்ன காரணம்னா, நம்ம தினசரியாக நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டே இருப்போம். அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் அப்பாவை கேட்டிங்கனாலும் அந்த பிரச்சனை இருக்கும், உங்கள் தாத்தாவை கேட்டிங்கனாலும் அந்த பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகள் மட்டும் என்றைக்கும் பேசிக் பிரச்சனை மாறவே மாறாது. எக்ஸாம்பிள், ரோடு ஓட்டையாக இருக்கிறது, மழை பெஞ்சிச்சுன்னா வீடை சுற்றி தண்ணி நிற்கிறது. இப்படி ஒரு 2 எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன். லிஸ்ட்டு போட்டோன்னா அது போயிட்டே இருக்கும். அது எத்தனை ஆட்சி வந்தாலும் என்ன நடந்தாலும் எதுவுமே மாறி நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் சரியாக இருந்து நம்ம பார்த்ததில்ல. அப்போ ஏற்பட்ட பிரச்சனைகளை கையில் எடுத்து ஒரு காமன் மேன் கிட்ட கொடுத்து, அந்த காமன் மேன் கிட்ட பணம் கிடச்சா அவன் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவான், அவன் எப்படி ஹெல்ப் பண்ணுவான், அவனுடைய ட்ராவல் எப்படி இருக்கும், அவனுடைய அறிவு எப்படி இருக்கும், அண்ட் அது ஒரு கமர்ஷியல் ஜோனுக்குள்ளே வச்சு காமன் மேன் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவனை எதிர்க்கிறது அப்படின்றதே ஒரு மாசான ஒரு ஃபேக்டரில் அதை வச்சு ஒரு ப்ளே பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட படங்கள்ன்றது ரொம்ப கம்மியாக தான் வரும். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் இதுக்கு முன்னாடியும் விஜய் ஆண்டனி சாரோடைய ஒரு படம் பார்த்துருந்தேன். எனக்கு அந்த படத்தோட பேர் டக்குன்னு மறந்துச்சு. அந்த படமும் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஜென்டில்மேன் மாதிரி இருக்கும். இந்த படமும் எனக்கு கிட்டத்தட்ட பார்க்கும்போது சிவாஜி படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அப்படியே இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வரல. அந்த கோர் எசன்ஸ் மட்டும் சொல்கிறேன். அவர் ரொம்ப விறுவிறுப்பாக கரெக்டான ஒரு கமர்ஷியல் படமாக அண்டு ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்துருப்பாங்களோ அவங்களுக்கு என்ன ஒரு வேதனையும் வெறுப்பும் இருக்குமோ அதை ஒருத்தன் பூர்த்தி செய்கிற மாதிரி தேட்டரில் ஒருத்தன் பண்ணாங்கன்னா அங்கே ஒரு எனர்ஜி ஒன்று கிரியேட் ஆகலாம். அப்படிப்பட்ட கதைகளை கரெக்டாக சூஸ் பண்ணி விஜய் ஆண்டனி சார் நடிப்பார். அப்படி ஒரு படம் தான் இந்த படம். அப்படி ரொம்ப கரெக்டான ஒரு ரைட்டிங்கு அருண் பிரபு ஒன்று பண்ணியிருந்தார். பயங்கர மாசாக இருந்துச்சு. ஏகப்பட்ட சீன். முக்கியமாக ஒரு இடத்துல வந்து ஓவராலாக சென்ட்ரலையே எதிர்த்து ஒருத்தன் வந்து ஒரு ஆப்ளிகேஷன் வந்து இங்கே இருக்க புரோக்கர்கிட்ட கேட்டனா அந்த புரோக்கர் எந்த அளவுக்கு கிரிமினலாக யோசித்து அவன் நினச்ச காரியத்தை முடிக்க வைக்க முடியும் அப்படின்றத ஒன்று பண்ணுவாங்க. அது சம பிளே. அது ஒருத்தருடைய மூளை எந்த அளவுக்கு வேலை செய்யுது, எப்படி இப்படிலாம் போகணும், எங்கெங்கெல்லாம் போகணும், எவ்வளோ ட்ராவல்ஸ் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப கரெக்டாக கனகச்சிதமாக அந்த ட்ராவலை முடிச்சிருந்தாங்க. அண்டு ஹீரோவாக இருக்கும்போது எப்பயும் ப்ளஸ்ஸான விஷயங்கள் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அடிக்கடி பல மைனஸ் பண்ணால் தான் அந்த கேரக்டர் ஆர்க் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும். அப்போ தான் கதைக்கு அடுத்தடுத்து கமாவும் போட முடியும். அதையும் அருண் பிரபு ரைட்டிங்கில் ரொம்ப சரியாக பண்ணனால ஒரு ப்ராப்பர் பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னராக அண்டு ஒரு பக்கம் அந்த பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்பில் என்னென்ன தவறுகள் நடக்குது, அதை எதிர்த்து ஒரு காமன் மேன் எப்படி ப்ளே பண்ணுறான்றத பயங்கர மாசாக காமிச்சிருந்தார். அதில் சந்தேகமில்லை. படம் ஆரம்பித்து எனக்கு முடிகிற வரைக்கும் ஒரு த்ரில்லர் படம் பார்த்தா அந்த இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்க்ரீன் எப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. அந்த கிரிப்பிங் இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து இருந்ததுங்க. அது சும்மாலாம் நடந்துடாது. ரைட்டிங்கில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அப்படி ஒரு மேஜிக் நடக்கும். அண்ட் இந்த படத்துலையும் விஜய் ஆண்டனி சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஓவரால் இந்த கதையில் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ எல்லாருமே ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக்காக ரொம்ப சூப்பராக இருந்தது, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருந்தது, எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் பேசிக்காக அந்த கதைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்துலையும் எனக்கு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எடிட் அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடி அருவியாக இருக்கட்டும், வாழாக இருக்கட்டும், அதில் வந்து அருண் பிரபு நிறைய இந்த இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்காத மாதிரியான ஒரு கட்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருப்பார். அந்த கட்ஸு அந்த கதையை ரொம்ப புதுசாக காட்டும், ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை இன்னும் ஹை பண்ணும், உள்ளே இருக்க ஒரு டோப்பமைன் எனர்ஜியை பயங்கரமாக ரியாக்ட் பண்ணி விட்ரும். அது நம்ம உடம்புக்குள்ளே ஒன்று பண்ணி விட்ரும், ஒரு பெரிய மேஜிக்கு.
அப்படி ஒரு மேஜிக்கை இந்த படத்தோட எடிட்லையும் ட்ரை பண்ணியிருந்தாங்க, அது சரியாக அமையல. அது ஃபஸ்ட்டு மைனஸ். ரெண்டாவது மைனஸ் என்னன்னா, இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒரு தாத்தாவை வச்சு ஒன்று வருது. அது சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை, ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்துச்சு. என்ன அது, எதுக்கு அது? எப்பயும் ஒரு கதை அப்படின்னு வரும்போது அந்த கதையோட மெயின் ஹார்ட்டாக உயிராக நான் பார்க்குறதுனால அந்த ஃப்ளாஷ்பேக், அந்த ஃப்ளாஷ்பேக்கை சரியாக பண்ணி ஒரு சில படங்கள்லாம் பயங்கரமாக இருந்திருக்கு. இந்த கதையில் படம் ஃபுல்லாக நல்லா பண்ணிட்டாங்க, ஃப்ளாஷ்பேக்கில் அந்த எமோஷன் போர்ஷனை அவங்களால கிராக் பண்ண முடியல. அது இன்னும் பெட்டராக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மூணாவது பாயிண்ட்டு, விஜய் ஆண்டனி சார் அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி டைட்டாக இருக்குது. பட் அந்த கெமிஸ்ட்ரிக்குள்ளே ஒரு லவ் இருக்கும்ல, அந்த லவ்வை இவங்க சரியாக கிராக் பண்ணலையோ அப்படின்னு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. இதுக்கு முன்னாடி அருவியாக இருக்கட்டும், வாழா இருக்கட்டும், அதெல்லாம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமான அந்த லவ்ன்றதை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுவும் வாழலாம் வந்து மிரட்டி இருப்பார், அருவிலையுமே எனக்கு அது பிடிச்சிருக்கும். அவங்க எல்லாருமே ஒன்றா கூட்டிகிட்டு வந்து அவர் காட்டுற ஒரு விஷயமாகட்டும், அது வந்து முழுக்க முழுக்க ஒருத்தர் காதலிக்கிறாங்கன்ற நான் சொல்லலை, ஒரு அன்பு காட்டுறாங்கன்ற ஒரு பாயிண்ட் கூட இருக்குல்ல, அதுவுமே ஒரு லவ் தானே. அந்த லவ்வை கூட இவங்க 2 பேர் பேரில் என்னால் அதை ஃபீல் பண்ணவே முடியல. அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அந்த போர்ஷனை, ஏன்னா அவரால் அதை பண்ண முடிஞ்சால் அதை ஏன் கரெக்டாக கிராக் பண்ணலையே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. இதை தாண்டி இந்த கதைக்கு ஒரு கமர்ஷியல் மீட்டர் ஒன்று தேவைப்படுதுங்க. இன்னும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சிவாஜிலேயே பார்த்தீங்கன்னா கிராண்டாக ஒரு 4 சாங்கு, ஒரு 4 ஃபைட் ஒன்று தேவைப்படுது. இங்கே 4 சாங் 4 ஃபைட் வேணாம், பட் மினிமமாக பர்ஃபெக்டாக ஒரு 3 பிளாக் பஸ்டரான ஒரு ஃபைட்டு, இல்லை 3 பயங்கர சூப்பரான ஒரு சாங்ஸ் அப்படின்னு இருந்திருந்தால் இன்னும் இந்த படம் ஒரு கலருக்குள்ளே வந்திருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் படம்ன்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஃபெஸ்டிவலுக்கு இந்த படம் வரல. பட் ஒரு சில படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் படமாக அந்த படம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு நம்ம தந்துடும். அப்படி ஒரு ஸ்பேஸ் உள்ளே இருக்க ஒரு கதை, அந்த கதையில் இப்படிப்பட்ட கமர்ஷியல் ஃபேக்டரை ஏன் மிஸ் பண்ணாங்க, ஏன் ஸ்கிப் பண்ணாங்கன்றது எனக்கு புரியல. அது இந்த கதைக்கு கொஞ்சம் மைனஸாக இருந்தது. ஏன்னா இந்த கதையில் அப்படிப்பட்ட ஸ்பேசஸ்லாம் இருந்தது. அண்ட் இந்த படத்தில் ஆக்ட்ரஸ் ஹர்னி நடிச்சிருந்தாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, லவ்வர் நடிச்சிருக்காங்க, சுழல் 2 பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போ இந்த படத்துலையும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அவங்க கேரக்டர் வரும்பொழுதும் அந்த கேரக்டரில் வந்து ஒரு சாங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்ன கிஸுக்கு மாதிரி ஒன்று சாங் அங்கே வைக்கலாம். அப்படி ஒரு ஸ்பேஸ் இருந்தால் எப்படி அதை மிஸ் பண்ணாங்கன்றது தான் எனக்கு புரியல. அதையும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் பயங்கரமான ஒரு படமாக வந்திருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. இதை தாண்டி நீங்கள் விஜய் ஆண்டனி அவர்களுடைய சக்தி திருமகன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயம் பிடிச்சிருந்தது இல்லைன்றதை கமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லி நான் பிரவீன் கேஎஸ். பாய்.